இப்படி ஒரு பாதிப்பு, இப்படி ஒரு ஆபத்து, இப்படி ஒரு வியாதி வந்துச்சுன்னா கண்டிப்பா மரணம் தான். ஆனா பாருங்க, ஆண்டவர் அதுல ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்கிறார். அப்ப யார் நாம மகிமைப்படுது? அப்ப அப்படி பாதிக்கப்பட்டவங்க எப்படி மாறிடுறாங்க? சாட்சியா மாறிடுறாங்க. மரணத்தை குறித்து பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, வியாதியின் அகோரத்துல நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு, அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் எப்படி மாத்திடுவாரு? சாட்சியா மாத்திடுவாரு. கவலைப்படாதீங்க, இதை காட்டிலும் மோசமா நான் பாதிக்கப்பட்டிருந்தேன், என்னை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? குணமாக்கிட்டாரு. சில நேரத்துல பிசாசு வியாதிக்கு எப்படி இருக்கான்? காரணமா இருக்கிறான். பலவீனத்தின் ஆவின்னு இருக்கு. காரணமே இல்லாம உடல் என்ன செய்யணும்? பாதிக்கப்பட்டுரும். அப்போ நமக்கு ஆண்டுடைய வார்த்தை இருக்கு, ஆண்டுடைய வல்லமை இருக்கு, அவருடைய ரத்தம் இருக்கு, நமக்கு நம்பிக்கைக்குரிய நல்ல வசனங்கள் இருக்கு. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் அவைகளை குறித்த விசுவாசத்தை தந்திருக்கிறோம், அபிஷேகத்தை தந்திருக்கிறோம். அப்ப அந்த பிசாசை நம்ம எதிர்த்து நிற்கும் போது அந்த பலவீனத்தின் ஆவி விலகிரும். அந்த பலவீனத்தின் கட்டு என்ன செஞ்சிரும்? உடைஞ்சிரும். அதுக்கப்புறம் சுகம்தான். ஆண்டவருக்கு ஒரு நாமம் இருக்கு, யெகோவா ராஃபா, குணமாக்குகிற கர்த்தர். அதனால கண்டிப்பா நமக்கு அவருடைய சிலுவையின் ஆசீர்வாதங்களிலே ஒன்று தெய்வீக சுகம்.